வணக்கம். இந்த வீடியோல இர்ரெடியூசிபிள் பாலினாமியல்ஸ பேஸ் பண்ணி கேட்ட சில சிஎஸ்ஆர் நெட் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ண போறோம். ஸோ இர்ரெடியூசிபிள் பாலினாமியல்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் ரீகால் பண்ணிடுறேன். எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஒரு பாலினாமியல் ஆர் ஆஃப் எக்ஸ்ல எடுத்திருக்கோம். அதை இர்ரெடியூசிபிள் பாலினாமியல் நம்ம எப்போ சொல்லுவோம்னா, சப்போஸ் எஃப் ஆஃப் எக்ஸை ஜி ஆஃப் எக்ஸ் அண்ட் ஹெச் ஆஃப் எக்ஸ்னு ப்ராடக்ட் ஆஃப் டூ பாலினாமியல்ஸாக எழுத முடியுதுன்னா, எய்தர் ஜி ஆஃப் எக்ஸோ இல்லை ஹெச் ஆஃப் எக்ஸோ யூனிட் இன் ஆர் ஆஃப் எக்ஸாக இருக்கும். ஆர் ஆஃப் எக்ஸில் அது ஒரு யூனிட் எலமெண்டாக இருக்கும். யூனிட் எலமெண்ட்ன்றது இன்வெர்ஸ் இன்வெர்ஸ் கிடைக்கக்கூடிய எலமெண்ட்ஸு. அப்போ இந்த ஆர் ஆஃப் எக்ஸில் இந்த ஆர் வந்து சப்போஸ் ஃபீல்டாக இருந்திருந்ததுன்னா, இந்த ஜி ஆஃப் எக்ஸ் ஹெச் ஆஃப் எக்ஸில் ஏதாவது ஒன்று வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, கான்ஸ்டன்ட் டைம்ஸ் இன்னொரு பாலினாமியலாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குன்னா, அந்த கான்ஸ்டன்ட்ன்றது யூனிட் எலமெண்ட்டாக இருக்கும். இப்போ ஆர் ஆஃப் எக்ஸில் ஆர் வந்து ஃபீல்டாக இருக்கும்போது இந்த டெஃபினேஷன் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வரும். அதாவது இந்த ஜி ஆஃப் எக்ஸ் ஹெச் ஆஃப் எக்ஸு இது ரெண்டில் எதுவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடாது. ப்ராடக்ட் ஆஃப் டூ நான் கான்ஸ்டன்ட் பாலினாமியலாக எழுத முடிஞ்சதுன்னா ரெடியூசிபிள்னு சொல்லுவோம். ப்ராடக்ட் ஆஃப் டூ நான் கான்ஸ்டன்ட் பாலினாமியல்ஸாக எழுத முடியலன்னா இர்ரெடியூசிபிள்னு சொல்லுவோம். ஆர் வந்து ஃபீல்டாக இருக்கும் பொழுது. உதாரணத்துக்கு இந்த ஒரு எக்ஸாம்பிள் கன்சிடர் பண்ணுங்க. 2x² + 4ன்னு இருக்கு. இதே பாலினாமியல் ஆர் வந்து இசட்டாக இருக்கும் பொழுது எப்படி வந்திருக்குன்னா, எப்படி பிஹேவ் பண்ணுன்னா, இதை 2 × x² + 4ன்னு எழுதுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 2ன்றது வந்து நான் யூனிட் எலமெண்ட் தான். அப்போ இதுவும் நான் யூனிட்டு, இதுவும் நான் யூனிட்னா இது ரெடியூசிபிள் கிடையாது, இர்ரெடியூசிபிள் கிடையாது. இர்ரெடியூசிபிளாக இருக்கணும்னா இப்படி ப்ராடக்டாக எழுதும்போது ஏதாவது ஒன்று யூனிட்டாக இருக்கணும், இருந்தால் தான் அதை இர்ரெடியூசிபிள்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2ன்றது வந்து இசட்டை பொறுத்து யூனிட் கிடையாது. அதனால இந்த ஒரு பாலினாமியல் இசட் ஆஃப் எக்ஸில் ரெடியூசிபிள் பாலினாமியல். ஆனால் ஆர் ஆஃப் எக்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் ஆர், அதில் பார்த்தீங்கன்னா இந்த 2ன்றது வந்து யூனிட் எலமெண்ட், 2க்கு இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் 1/2ன்னு சொல்லிட்டு. அப்போ ஆர் ஆஃப் எக்ஸில் வந்து இது இர்ரெடியூசிபிள் பாலினாமியல் தான். செட் ஆஃப் எக்ஸில் ரெடியூசிபிளாக இருந்தாலும் ஆர் ஆஃப் எக்ஸில் இது இர்ரெடியூசிபிள் பாலினாமியல். அப்போ அந்த பாலினாமியல் வந்து இர்ரெடியூசிபிள் ஓவர் சர்டைன் ரிங் சொல்கிறோம்ல, அது இம்பார்ட்டண்ட். இந்த ரிங்கில் இர்ரெடியூசிபிள், இந்த ரிங்கில் இது இர்ரெடியூசிபிள் இல்லை அப்படின்னு மாறும். வெவ்வேறு ரிங்குக்கு பொறுத்து அது மாறும். அதனால தான் இர்ரெடியூசிபிள் ஓவர் அப்படின்னு சொல்லுவோம். இர்ரெடியூசிபிள் ஓவர் சர்டைன் ரிங்கு. அதனால என்ன கன்க்ளூட் பண்ணுறேன்னா, இந்த ஒரு பாலினாமியல் 2x² + 4ன்ற பாலினாமியல் இஸ் ரெடியூசிபிள் ஓவர் இசட் பட் இர்ரெடியூசிபிள் ஓவர் இசட். உங்களுக்கு இந்த டெஃபினேஷன்ஸ் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஒரு 5-6 ப்ராப்ளம் மட்டும் சால்வ் பண்ணுவோம் இந்த ஒரு வீடியோவில். நான் அந்தந்த ப்ராப்ளத்தில் அதுக்கு தேவையான ரிசல்ட்ஸ் வந்து ரீகால் பண்ண போகிறேன். இங்கே நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தில் 2 பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ்னு 2 பாலினாமியல். எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது x³ + 2x² + 1, ஜி ஆஃப் எக்ஸ்ன்றது 2x² + x + 2. இதெல்லாம் எங்க இருந்து கொடுத்துருக்காங்க? இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் Z3ல இருந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பாலினாமியலின் Z3x. ஓகேங்களா? இது ரெண்டும் அங்க இருக்கு. இங்க கேள்வி வந்து இந்த பாலினாமியல்ஸ்லாம் ரெடியூசிபிளா இல்லையான்றது தான் கேள்வி. 4 ஆப்ஷன்ஸும் அப்படிதான் கொடுத்துருக்காங்க. இங்க நான் ஒரு ரிசல்ட் ரீகால் பண்றேன். எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஒரு பாலினாமியல் எஃப் ஆஃப் எக்ஸ்ல எடுக்கிறோம். இந்த எஃப் வந்து ஃபீல்டா இருக்கும் பட்சத்துல, ஓகேங்களா, இங்க அண்டர்லைங் ரிங் வந்து ஃபீல்டு அப்படி இருக்கும் பட்சத்துல அண்ட் டிகிரி ஆஃப் த பாலினாமியல் 2ஆவோ இல்லை 3ஆவோ இருக்குன்னா இந்த ஒரு ரிசல்ட் சொல்லலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ரெடியூசிபிள் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஹேஸ் 0. அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு வந்து எஃப்ல 0 இருந்ததுன்னா அந்த பாலினாமியல ரெடியூசிபிள் இன் எஃப் ஆஃப் எக்ஸ்னு சொல்லலாம். அதே போல இதோட கான்ட்ராபாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் என்ன? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் இர்ரெடியூசிபிள் இன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஹேஸ் நோ 0 இன் எஃப். ஓகேங்களா? இர்ரெடியூசிபிள்னு சொல்லணும்னா எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு வந்து எஃப்ல 0வே இருக்கக்கூடாது. இந்த ரிசல்ட்டை எப்போ யூஸ் பண்ணலாம்னா, இந்த எஃப்ன்றது ஃபீல்டாக இருக்கணும், அண்டர்லையிங் ரிங் வந்து ஃபீல்டாக இருக்கணும், அண்ட் டிகிரி ஆஃப் த பாலினாமியல் வந்து 2 இல்லை 3 தான் இருக்கணும். டிகிரி 4 இருக்குன்னா இந்த ரிசல்ட் யூஸ் பண்ண முடியாது. 3க்கு மேலே இருக்கிற ரிசல்ட் யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? அப்போ இங்கே பாருங்க, இங்கே கொடுத்துருக்க 2 பாலினாமியலுக்குமே வந்து டிகிரி வந்து 2 or 3 தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு 3ன்னு இருக்குது டிகிரி, ஜி ஆஃப் எக்ஸ்க்கு 2ன்னு இருக்குது. அதே போல் இங்கே அண்டர்லையிங் ரிங் வந்து இசட்3ன்றது வந்து ஃபீல்டு. ஃபார் எனி பிரைம் இசட்பி இஸ் ஃபார் எனி பிரைம் பி இசட்பி இஸ் ஃபீல்டுன்னு நமக்கு தெரியும். ஸோ அப்போ இந்த ரிசல்ட்டை நம்ம கட்டாயமாக இங்கே யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த இசட்3ல இருக்க எலமெண்ட்ஸ்லாம் என்ன? 3 எலமெண்ட்ஸ் தான் இருக்குது. இசட்3ல 0, 1, 2 தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு செக் பண்ணுவோமே. 0வை கொண்டு வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எஃப் ஆஃப் 0 என்ன கிடைக்கும்? 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது அது 1ன்னு வருது. எஃப் ஆஃப் 1 என்ன கிடைக்குது? 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 + 2 + 1
இஸ் 4, Z3ல 4ன்றது 1, F1ம் 1ன்னு வருது. அடுத்து லாஸ்ட் எலிமெண்ட் அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அது என்ன ஆகுது? 2 சப்ஸ்டியூட் பண்ணா 2 கியூப் இஸ் 8, இதுவும் 8, 16 + 1 17. மாடுலோ 3 எடுத்தோம்னா 2 வருது. ஓகே, அப்ப எந்த எலமெண்ட்டுமே இந்த பாலினாமியலுக்கு 0 இல்ல. Z3ல இருக்க எந்த எலமெண்ட்டும் 0வா இல்ல. எந்த எலமெண்ட்டும் 0 இல்லைன்னா அதை இர்ரெடியூசிபிள் பாலினாமியல்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு 0 எக்ஸிஸ்ட் ஆகிட்டாலும் அந்த பாலினாமியல ரெடியூசிபிள்னு சொல்லுவோம். ஸோ இந்த f of x வந்து இங்க 0 இல்லாத காரணத்தினால இர்ரெடியூசிபிள் பாலினாமியல் ஆகுது Z3 of xல. இந்த g of x என்ன வருதுன்றத சொல்லுங்க. g of 0 என்ன வருது? 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 வருது. 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 + 1 + 2 5, mod 3 எடுத்தா அதுவும் 2 தான் வருது. அடுத்தது g of 2 சப்ஸ்டியூட் பண்ணா 2² is 4 times 2 is 8, இங்க 2 இருக்கும். 8 + 2 is 10, 10 + 2 is 12. 12க்கு வந்து mod 3 எடுத்தோன்னா அது 0. அப்ப 2ன்ற எலமெண்ட் வந்து g of xக்கு 0வா இருக்கு. 0வா இருக்கனால நம்ம என்ன சொல்லிடலாம்? f of xக்கு 0 இருந்ததுன்னா அதை ரெடியூசிபிள்னு சொல்லுவோம். அப்ப g of x வந்து irreducible கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி தான் சரி. f of x is irreducible, but g of x is not irreducible. ஆப்ஷன் பி சரி. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த ப்ராப்ளம் போவோம். இங்க பாருங்க, இங்க 4 ப்ராப்ளம்ஸ் கொடுத்து 4 பாலினாமியல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல எதெல்லாம் வந்து irreducible ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓவர் சர்டைன் ரிங்ஸுங்க அது அந்தந்த ஆப்ஷன்லயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் பாலினாமியல் பாருங்களேன். இது வந்து Q of xல இருக்க ஒரு பாலினாமியல். அதுல வந்து இது irreducibleன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இங்க இந்த ஒரு ரிசல்ட் யூஸ் பண்ண போறோம். ஐசன்ஸ்டீன் கிரைட்டீரியன். அதாவது இந்த ரிசல்ட் என்ன சொல்லுதுன்னா, f of xன்னு ஒரு பாலினாமியல் z of xல எடுக்கிறேன். z of xல எடுக்கிறேன். அதாவது அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் இன்டீஜரா இருக்கணும். எடுக்கும் பொழுது எனக்கு ஒரு பிரைம் நம்பர் எக்ஸிஸ்ட் ஆகும் சச் தட் அந்த பிரைம் வந்து லீடிங் கோஎஃபிஷியன்ட் டிவைட் பண்ணாது. ஓகேங்களா? மற்ற எல்லா கோஎஃபிஷியன்ட்டையும் டிவைட் பண்ணும். an-1ல இருந்து a0 வரை இருக்க எல்லா கோஎஃபிஷியன்ட் டிவைட் பண்ணும். அண்ட் பிரைம் ஸ்கொயர் வந்து அந்த a0 டிவைட் பண்ணாது, கான்ஸ்டன்ட் டேர்மை டிவைட் பண்ணாது. இப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு பிரைம் கிடைச்சி இந்த கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா இந்த f of x-ஐ irreducible ஓவர் qன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இதுதான் ஐசன்ஸ்டீன் கிரைட்டீரியன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்களேன். x power 5 plus 3x power 4 plus 9x plus 15. இது பாருங்க, இது z of xல இருக்க ஒரு பாலினாமியல் தான். கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் இன்டீஜர்ஸ். அப்ப ஐசன்ஸ்டீன் கிரைட்டீரியன் யூஸ் பண்ண முடியுதான்றதை பார்ப்போம். ஒரு பாலினாமியல் எக்ஸிஸ்ட், சரி, ஒரு பிரைம் நம்பர் எக்ஸிஸ்ட் ஆகணும். அது லீடிங் கோஎஃபிஷியன்ட் டிவைட் பண்ணக்கூடாது, மற்ற எல்லா கோஎஃபிஷியன்ட் டிவைட் பண்ணும். அண்ட் அந்த பிரைம் ஸ்கொயர் வந்து இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் 15 டிவைட் பண்ணக்கூடாது. எந்த பிரைம் நம்பர் அது? அப்படி ஒரு பிரைம் நம்பர் இங்க கிடைக்குமா? 3 எடுத்துக்கோங்களேன். 3 வந்து இந்த லீடிங் கோஎஃபிஷியன்ட் 1, அதை டிவைட் பண்ணாது. 3 வந்து 3-ஐ டிவைட் பண்ணும், 9-ஐ டிவைட் பண்ணும், 15-ஐ டிவைட் பண்ணும். மற்ற எல்லா கோஎஃபிஷியன்ட் டிவைட் பண்ணுது. அண்ட் 3 ஸ்கொயர் வந்து 9. 9 வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டன்ட் 15-ஐ டிவைட் பண்ணல. இப்போ நம்ம ஐசன்ஸ்டீன் கிரைட்டீரியன் யூஸ் பண்ணலாம். நமக்கு அப்படி ஒரு பிரைம் நம்பர் கிடைச்சது. அதனால இந்த பாலினாமியல irreducible ஓவர் qன்னு சொல்லலாம் பை ஐசன்ஸ்டீன் கிரைட்டீரியன். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். அடுத்த ஆப்ஷன் பாருங்களேன். x³ + 2x² + x + 1 ஓவர் z7. இங்க பாருங்க, அண்டர்லைங்ல இருக்கிறது ஒரு ஃபீல்டு, z7ன்றது ஃபீல்டு. அண்ட் இந்த பாலினாமியலோட டிகிரி பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கு? 3 இருக்கு. அப்ப இந்த போன ப்ராப்ளம் அப்பா சொன்னாலும் அந்த ரிசல்ட் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபீல்டுல இருந்து ஏதாவது ஒரு எலமெண்ட் இதுக்கு 0வா இருந்ததுன்னா ரெடியூசிபிள்னு சொல்லலாம். எந்த எலமெண்ட்டும் 0வா இல்லைன்னா irreducibleனு சொல்லலாம். z7ல இருக்க எலமெண்ட் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்களேன். 0 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணா 1 வருது. அதே போல 1, 2, 3ன்னு இருக்க 7 எலமெண்ட்டையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். என்ன கிடைக்கும்னா, இங்க இருக்க ஏதோ ஒரு எலமெண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஐ திங்க் 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 49 கிடைக்கும்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு 3 எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுவோம். 3 எடுத்து போட்டோம்னா இங்க என்ன வரும்? 3³ is 27 plus 2 into 3 square, அதாவது 9. 9 into 18, 9 into 2 is 18, 27. இங்க ஒரு 27 இருக்கு, சரி 18 இருக்கு. அப்புறம் இது ஒரு 3 plus 1 4 இருக்கு, 27 இருக்கு, 31 plus 18, that is 49.
49 வருது. 49க்கு வந்து மாடுலோ 7 எடுக்கும் பொழுது சரி மாடுலோ 7 எடுத்தோம்னா 0 வரும். அப்ப 3ன்றது வந்து 3ன்ற அந்த எலமெண்ட் வந்து இந்த பாலினாமியலுக்கு ரூட்டா இருக்கு. அதனால இந்த ஒரு பாலினாமியல் வந்து ரெடியூசிபிள் பாலினாமியல் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன் பி வந்து தப்பாயிடும். ஆப்ஷன் சி பாருங்க. இதுக்கு ஒரு ரிசல்ட் யூஸ் பண்ண போறோம். இந்த பீத் சைக்ளோடோமிக் பாலினாமியல்ஸ் பி வந்து பிரைமா இருக்கும் பட்சத்துல அது இர்ரெடியூசிபிள் ஓவர் இசட்டா இருக்கும். இந்த பீத் சைக்ளோடோமிக் பாலினாமியல்ன்றது இந்த ஃபார்ம்ல இருக்கும். பீன்றது ஒரு பிரைம் நம்பர்னா எக்ஸ் பவர் பி மைனஸ் 1 பிளஸ் எக்ஸ் பவர் பி மைனஸ் 2 அப் டு எக்ஸ் பிளஸ் 1 இந்த பாலினாமியல் இருக்குல்ல அது ஒரு இர்ரெடியூசிபிள் பாலினாமியல் ஓவர் இசட்டா இருக்கும். இங்க ஆப்ஷன் டியை பாருங்க. இது ஃபிஃப்த் சைக்ளோடோமிக் பாலினாமியல் எக்ஸ் பவர் 5 மைனஸ் 1 தட் இஸ் 4 அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகி 1 வரைக்கும் போகுது. இது ஒரு ஃபிஃப்த் சைக்ளோடோமிக் பாலினாமியல். எவ்ரி pth cyclotomic polynomial is irreducible over z provided p is prime. அப்ப 5ன்றது பிரைம் அதோட சைக்ளோடோமிக் பாலினாமியல் 5th சைக்ளோடோமிக் பாலினாமியல் இஸ் irreducible over z. இந்த ஆப்ஷன் சரி. அடுத்தது இதை பாருங்களேன். இதுக்கு எந்த ரிசல்ட்டும் தேவையில்லை. இதை ஜஸ்ட் நீங்க இங்க ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணுங்க. இந்த ஃபர்ஸ்ட் 2 சம்ல இருந்து எக்ஸ் ஸ்கொயர் காமன் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் பிளஸ் 1 இருக்கும் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1 இருக்கு. அடுத்து இந்த எக்ஸ் பிளஸ் 1 காமன் எடுத்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இன்டூ எக்ஸ் பிளஸ் 1 இது ரெண்டுமே வந்து இசட்ல இருக்க பாலினாமியல் தான். இசட் ஆஃப் எக்ஸ்ல இருக்க பாலினாமியல்ஸ் தான். அங்க நம்மளால ரெடியூஸ் பண்ணி எழுத முடியுது. இது ரெண்டுக்குமே வந்து இது ரெண்டுமே யூனிட்ஸ் கிடையாது. ஓகேவா? இதுக்கு இன்வெர்ஸ் எலிமெண்ட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. இப்போ யூனிட் இல்லாத 2 பாலினாமியலோட ப்ராடக்டா இதை எழுத முடியுது. ஸோ இது வந்து ரெடியூசபிள். அப்ப இந்த ஆப்ஷனும் தப்பு. நமக்கு இர்ரெடியூசிபிள் பாலினாமியல்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது ப்ராப்ளம் 3க்கு போவோம். இங்கேயும் 4 ப்ராப்ளம் கொடுத்துட்டு இசட் ஆஃப் எக்ஸ்ல எதெல்லாம் இர்ரெடியூசிபிள்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த முதல் பாலினாமியல பாருங்களேன். இது எப்படி எழுதலாம்? இது எப்படி ரெடியூஸ் பண்ணலாம்? ஒரே வகையில மட்டும் ரெடியூஸ் பண்ண முடியும். எக்ஸ் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 தான் ரெடியூஸ் பண்ண முடியும். ப்ராடக்ட் ஆஃப் 2 இசட் ஆஃப் எக்ஸ்ல இருக்க பாலினாமியல்ஸ் இது ரெடியூஸ் பண்ண முடியாது. அப்ப இந்த பாலினாமியல் வந்து இசட் ஆஃப் எக்ஸ்ல இர்ரெடியூசிபிள். சப்போஸ் கியூ ஆஃப் எக்ஸ்ல கேட்டாங்கன்னா இது வந்து சரி கியூ ஆஃப் எக்ஸ்லயும் இர்ரெடியூசிபிள் தான். ஆர் ஆஃப் எக்ஸ்ல ரெடியூசிபிள். இந்த 2 பாலினாமியலும் ஆர் ஆஃப் எக்ஸ்ல இருக்க பாலினாமியல்ஸ் தான். அங்க 2 நான் கான்ஸ்டன்ட் ப்ராடக்ட் ஆஃப் 2 நான் கான்ஸ்டன்ட் பாலினாமியல்ஸ் தான் ஆர் ஆஃப் எக்ஸ்ல எழுத முடியுது. ஆனா இசட் ஆஃப் எக்ஸ்ல இது அப்படி எழுத முடியாது. ஸோ இது இசட் ஆஃப் எக்ஸ்ல இர்ரெடியூசிபிள். அண்ட் ஆப்ஷன் சியை பாருங்க. பை எந்த ரிசல்ட்டு? சைக்ளோடோமிக் பாலினாமியல் இது 5th சைக்ளோடோமிக் பாலினாமியல். ஸோ இது ரெடியூசபிள், இது இர்ரெடியூசிபிள். சரிங்களா? நமக்கு தெரியும் எனி pth சைக்ளோடோமிக் பாலினாமியல் இஸ் இர்ரெடியூசிபிள் when p is prime. இது 5th சைக்ளோடோமிக் பாலினாமியல், இது இர்ரெடியூசிபிள். அடுத்து இங்க ஒரு ரிசல்ட் நமக்கு தேவைப்படுது இந்த ஆப்ஷன் பி சொல்றதுக்கு. f of xன்னு ஒரு பாலினாமியல் z of xல எடுத்துக்கிறோம்னா அது இர்ரெடியூசிபிள் ஓவர் z இருந்ததுன்னா இந்த f of x plus a is any number. okay, f of x plus a is also irreducible over z அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க பாருங்களேன். இந்த பாலினாமியல f of xன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த பாலினாமியல் என்ன? f of x plus 1. நமக்கு f of x வந்து irreducible நம்ம சொல்லிட்டோம். by pth cyclotomic polynomial is irreducibleன்ற ரிசல்ட்ல இருந்து. அப்ப அகைன் இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணோம்னா f of x irreducibleன்றனால f of x plus 1ம் irreducible over zன்னு வந்துடும். ஸோ ஆப்ஷன் பி சரி. ஆப்ஷன் டிக்கு வாங்க. இதை போன ப்ராப்ளத்திலே டிஸ்கஸ் பண்ணோம். இங்க இந்த 2 சம்ல இருந்து எக்ஸ் ஸ்கொயரை காமன் எடுத்தோன்னா 1 பிளஸ் எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கும். இங்கே ஆல்ரெடி ஒரு 1 பிளஸ் எக்ஸ் இருக்கு. ஸோ இது 1 பிளஸ் எக்ஸ் இன்டூ 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு 2 நான் கான்ஸ்டன்ட் பாலினாமியலோட ப்ராடக்டாக எழுத முடியுது. ஸோ இது ரெடியூசபிள். ஸோ இங்கே ஆப்ஷன் டி வந்து தப்பு. ஓகே, அடுத்து நம்மளோட 4th ப்ராப்ளம். ஸோ இங்கே ஒரு ரிசல்ட் ரீகால் பண்ணிடுறேன். எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஒரு பாலினாமியல் இசட் ஆஃப் எக்ஸில் எடுக்கிறோன்னா சப்போஸ் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ரெடியூசிபிள் ஓவர் கியூவா இருந்ததுன்னா தென் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ரெடியூசிபிள் ஓவர் இசட்டாக இருக்கும். இது ஒரு ரிசல்ட்டு. ஓகே, அப்போ இதோட கான்ட்ரா பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் என்ன? சப்போஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் இர்ரெடியூசிபிள் ஓவர் இசட்டாக இருந்ததுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் இர்ரெடியூசிபிள் ஓவர் கியூ ஆஃப் எக்ஸ்னு வரும். ஓகேங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து அதை நம்ம சொல்லிடலாம். இதோட கான்ட்ரா பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டா அதை சொல்லலாம். இங்கே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து பிக் பண்ண சொல்லியிருக்காங்க 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூன்றனால இதோட கான்ட்ரா பாசிட்டிவும் ட்ரூ தான். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட். ஓகே,
இங்க பாருங்க f of x is irreducible over z னா then it is irreducible over q. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து சரி. அடுத்த ஆப்ஷன் வந்து f of x is irreducible in q of x னா இது வந்து irreducible in z of x ஆன்னு கேள்வி கேட்குறாங்க. நம்ம இதுக்கு ஏற்கனவே நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம், ஆரம்பத்தில் பார்த்தோம். இப்படி ஒரு பாலினாமியல் எடுத்துக்கோங்க, 2x² + 4 இதுதான் நம்ம ஆரம்பத்தில் பார்த்த பாலினாமியல். இதை எடுத்தோம்னா இதை 2 × x² + 2ன்னு எழுதலாம். இந்த பாலினாமியல் வந்து ரெடியூசிபிள் இன் z of x, ஆனால் இது irreducible in q of x. இங்க பாருங்க, இந்த 2ன்றது யூனிட் எலமெண்ட். மேற்கொண்டு இது ரெடியூஸ் பண்ணாலும் எப்படி ஆகும்? 2 × x - √2 × I times x plus I times √2 தான் வரும். இதெல்லாம் வந்து C of xல இருக்க பாலினாமியல்ஸ். அப்ப Q of xல அதிகபட்சமா இவ்வளவுதான் ரெடியூஸ் பண்ண முடியும். அப்படி ரெடியூஸ் பண்ணா இந்த 2ன்றது யூனிட் எலமெண்டா இருக்கனால Q of xல இது irreducible. ஆனா இந்த 2ன்றது வந்து zல யூனிட் கிடையாது. zல 2க்கு இன்வெர்ஸ் இல்ல. qல ஆனா 2க்கு இன்வெர்ஸ் இருக்கு. அதனால இது 2 வந்து qல யூனிட். அதனால Q of xல இது யூனிட். இந்த 2 வந்து z of xல யூனிட் கிடையாது. ஸோ இந்த ஒரு பாலினாமியல் z of xல ரெடியூசிபிள் பாலினாமியல், ஆனா Q of xல irreducible. ஸோ அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துட்டோம், இந்த ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு சொல்றதுக்கு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ராங். அடுத்து ஆப்ஷன் சிக்கு வாங்கலாம். f of x is irreducible in z of xனா தென் ஃபார் எனி பிரைம் p இந்த f of x barன்றது என்னன்னா இந்த f of xோட அந்த கோஎஃபிஷியன்ட்டுக்கு மாடு p எடுக்கிறோம். மாடுலஸ் p எடுக்கும் பொழுது அந்த கோஎஃபிஷியன்ட் வந்து குறையும். அது ரெடக்ஷன் ஆகி ஒரு பாலினாமியல் நமக்கு கிடைக்கும். அதுதான் வந்து f dash of xன்னு சொல்றோம். அது ரெடியூசிபிளா இருக்குன்றாங்க. எந்த பிரைம்க்கு எடுத்தாலும் அது நடக்குன்னு சொல்றாங்க. ஆனா அது தப்பு. அதுக்கு இங்க நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க போறோம். ஸோ நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் தெரிஞ்சுக்கணும் இதை சால்வ் பண்றதுக்கு. அவ்வளவுதான். x² + 2x - 1 இந்த ஒரு பாலினாமியல் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து இதுல z of xல வந்து இது ஒரு irreducible பாலினாமியல். கரெக்ட்டுங்களா? z of xல வந்து இது வந்து ஒரு irreducible பாலினாமியல். ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம். அது நீங்க எக்ஸசைஸா எடுத்துக்கோங்க. இதோட ரூட்ஸ் ஃபைண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, அந்த ரூட்ஸ் வச்சு தான் நம்ம ரெடியூஸ் பண்ணி எழுதுவோம். யூசுவலா அதான் ஐடியா. அப்படி பார்த்தோம்னா காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் கிடைக்கும் இதுக்கு. ஸோ இது ரெடியூஸ் பண்ணி எழுதணும்னா ப்ராடக்ட் ஆஃப் 2 காம்ப்ளெக்ஸ் பாலினாமியல்ஸா இருக்கும். அப்ப இது z of xல வந்து ரெடியூஸ் பண்ணி எழுதவே முடியாது. ஆனா நம்ம என்ன சொல்லலாம்னா, ஏதோ ஒரு பிரைம்க்கு நான் இந்த பாலினாமியலை ரெடியூஸ் பண்ணும் பொழுது அது ரெடியூசிபிள் ஆயிடுச்சுன்னா அது இதுக்கு கவுண்டர் எக்ஸாம்பிள். இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, எந்த பிரைம் எடுத்துக்கிட்டு நீங்க அந்த பாலினாமியலை ரெடியூஸ் பண்ணீங்கனாலும் அது irreducible இருக்குன்னு சொல்லுது. ஆனா நான் பிரைம் 2ன்னு எடுக்கும் பொழுது இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் மாடு 2 எடுங்க, என்ன ஆகும்? இந்த பாலினாமியல் எப்படி ரெடியூஸ் ஆகும்? x², இந்த 2xன்றது 0 ஆயிடும். x² - 1ன்னு வரும். this is equal to x + 1 × x - 1. x - 1ன்றது z2ல எப்படி எழுதலாம்? z2ல -1ன்றது +1 தான். ஸோ x + 1 × x + 1ன்ற இந்த பாலினாமியல்ஸ்லாம் z2 of xல இருக்க பாலினாமியல்ஸ் தான். அங்கே இதை ரெடியூஸ் பண்ணி எழுத முடியுது. இந்த x² + 2x - 1ன்ற அந்த பாலினாமியலை எங்க ரெடியூஸ் பண்ணி எழுத முடியுது? z2 of xல ரெடியூஸ் பண்ணி எழுத முடியுது. ஆனா இது வந்து z of xல irreducible. ஸோ ஆப்ஷன் சி வந்து தப்பு. இந்த ஸ்டேட்மெண்ட் தப்புன்றதுக்கான கவுண்டர் எக்ஸாம்பிள் இந்த பாலினாமியல் தான். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ராங். நீங்க வேற சில பாலினாமியல் கூட கொடுக்கலாம். ஓகே, அடுத்தது இந்த ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷன் டில இருக்க ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, f of x is irreducible in z of x, then it is irreducible in r of xன்னு சொல்லுது. அப்ப இது தப்புனாலும் ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் தான் சொல்லணும். இங்க பாருங்களேன், f of x is irreducible in z of xனா then it is irreducible in q of xன்ற ஸ்டேட்மெண்ட் நமக்கு தெரியும். ஸோ ஆப்ஷன் ஏ சரி. ஆனா r of xல வந்து irreducibleனா அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்த்தது இல்லை. ஸோ ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுக்க ட்ரை பண்ணுவோம். என்னவா இருக்கலாம்? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் போன ப்ராப்ளத்தில். x² - 5ன்னு எடுத்துப்போமே. இது வந்து z of xல irreducible. இதை எப்படி தான் ரெடியூஸ் பண்ணி எழுத முடியும்? x - √5 × x + √5ன்னு தான் எழுத முடியும். ஆனா இது பார்த்தீங்கன்னா r of xல ரெடியூசிபிள். இது ரெண்டுமே r of xல இருக்க நான் கான்ஸ்டன்ட் பாலினாமியல்ஸ்.
இங்க ப்ராடக்ட் ஆஃப் நான் கான்ஸ்டன்ட் பாலினாமியல்ஸ் தான் எழுத முடியுது. ஸோ இது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ்ன்றது இர்ரெடியூசிபிள் இன் இசட் ஆஃப் எக்ஸா இருக்கு. ஆனா ரெடியூசிபிள் இன் ஆர் ஆஃப் எக்ஸா இருக்கு. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இசட் ஆஃப் எக்ஸ்ல இர்ரெடியூசிபிளா இருந்தா ஆர் ஆஃப் எக்ஸ்லயும் இர்ரெடியூசிபிளா இருக்குன்றது தப்பு. அதுக்கான கவுண்டர் எக்ஸாம்பிள் இதுதான் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ். அடுத்த ஒரு ப்ராப்ளம் பாருங்களேன். இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 கோஷன்ட் ரிங் பில்ட் பண்ணியிருக்காங்க. F1, F2ன்னு சொல்லிட்டு. இதுல எதெல்லாம் ஃபீல்டுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு தேவையான சில ரிசல்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இங்க பாருங்க. இந்த ஒரு ரிசல்ட் நமக்கு தெரியும். இந்த கோஷன்ட் ரிங் R/I வந்து எப்ப ஃபீல்டா இருக்கும்னா, இந்த இந்த ஐடியல் இருக்குல்ல I, அது மேக்ஸிமலா இருந்ததுன்னா இது ஃபீல்டா இருக்கும். இது இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கேஸ். அதே போல இது எப்ப இன்டெக்ரல் டொமைனா இருக்கும்னா, I வந்து பிரைம் ஐடியலா இருக்கும்போது இன்டெக்ரல் டொமைனா இருக்கும். அதே போல இது இன்டெக்ரல் டொமைனா இருந்தா I வந்து பிரைம் ஐடியலா இருக்கும். ஸோ இந்த ரிசல்ட்ஸ் நம்ம படிச்சிருப்போம் நம்மளோட கோர்ஸ்ல. அதுக்கு அடுத்தது இன்னொரு ரிசல்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பாலினாமியல வச்சு நீங்க ஒரு ஐடியல் ஜெனரேட் பண்றீங்க. அது எப்ப மேக்ஸிமல் ஐடியலா இருக்கும்னா, அந்த பாலினாமியல் வந்து இர்ரெடியூசிபிள் பாலினாமியலா இருந்ததுன்னா, அது வந்து மேக்ஸிமல் ஐடியலா இருக்கும். இது இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஸ்டேட்மெண்ட் தான். சப்போஸ் இது வந்து மேக்ஸிமல் ஐடியலா இருந்ததுன்னா, இந்த பாலினாமியல் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது இர்ரெடியூசிபிள் பாலினாமியலா இருக்கும். ஸோ இந்த ரிசல்ட்ஸை யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ண போறோம். ஸோ அப்போ இது ஃபீல்டா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லணும், இந்த ஐ வந்து மேக்ஸிமல் ஐடியலா இல்லையான்றது தெரியணும். இந்த ஐஸ் வந்து மேக்ஸிமல் ஐடியலா இருந்ததுன்னா இந்த F1 வந்து ஃபீல்டுன்னு சொல்லிடலாம். அப்ப இது மேக்ஸிமல் ஐடியா இல்லையான்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ இது மேக்ஸிமல் ஐடியா இல்லையான்றதை எதை வச்சு சொல்லலாம், இந்த I1 I2லாம் ஒரு பாலினாமியலா ஜெனரேட் ஆகுது. அப்ப அந்த பாலினாமியல் வந்து மேக்ஸிமல் சாரி இர்ரெடியூசிபிளா இருந்ததுன்னா ஐடியல் வந்து மேக்ஸிமல்னு சொல்லிடலாம். ஸோ அப்ப இதெல்லாம் இர்ரெடியூசிபிளா இல்லையான்றதை மட்டும் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதை சொல்லிடலாம். ஸோ அப்ப பாருங்க I1 ஜெனரேட் பண்ற அந்த பாலினாமியல் இர்ரெடியூசிபிளான்னு பாருங்க, x⁴ பிளஸ் 3x² பிளஸ் 2ன்னு இருக்கு. இது பாருங்க, இதை பார்த்ததுமே நமக்கு என்ன தோணுன்னா, இது எப்படி ரெடியூஸ் பண்ணி எழுத முடியும், x⁴ பிளஸ் x² பிளஸ் 2x² பிளஸ் 2ன்னு எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். இங்க ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ல இருந்து x² காமனா எடுக்கலாம். ஸோ x² காமனா எடுத்தா நமக்கு x² பிளஸ் 1 வரும். அடுத்த 2 டேர்ம்ல இருந்து 2 காமனா எடுத்தோம்னா 2 இன்டூ x² பிளஸ் 1ன்னு வரும். இப்போ இதை x² பிளஸ் 2 இன்டூ x² பிளஸ் 1ன்னு எழுதலாம். ஸோ இது ரெடியூசிபிள் ஆகுது, q ஆஃப் எக்ஸ்ல ரெடியூசிபிள் ஆகுது. இதெல்லாம் q ஆஃப் எக்ஸ்ல இருக்க நான் கான்ஸ்டன்ட் பாலினாமியல்ஸ் தான். ஸோ அப்போ I1னால ஜெனரேட் ஆக சரி I1ன்ற இந்த பாலினாமியல், சரி இந்த ஐடியல் ஜெனரேட்டட் பை திஸ் பாலினாமியல் இஸ் நாட் மேக்ஸிமல் ஐடியல். அப்ப F1ன்றது வந்து ஃபீல்டு கிடையாது. அடுத்தது F2 என்னன்றத பாருங்க. I2 வந்து எதால ஜெனரேட் ஆகுது, x³ பிளஸ் 1ன்ற இதால ஜெனரேட் ஆகுது. இங்க பாருங்க டிகிரி 3 இருக்கு. அண்டர்லைங் ரிங் வந்து ஃபீல்டா இருக்கு, கியூன்றது ஃபீல்டு. அப்ப இந்த ஜீரோவை வச்சு வர ரிசல்ட் யூஸ் பண்ணலாம். இதற்கு வந்து ஒரு ஜீரோ கியூல இருந்துருச்சுன்னா இது ரெடியூசிபிள் பாலினாமியல் ஆயிடும். பாருங்க, இதுக்கு -1ன்றது இந்த ஒரு பாலினாமியலுக்கு ஜீரோவா இருக்கு. -1ன்றது கியூல இருக்க ஒரு எலமெண்ட் தான். ஸோ கியூல இருக்க ஒரு எலமெண்ட் ஜீரோ ஆகிறனால இந்த பாலினாமியல் ரெடியூசிபிள் இன் கியூ ஆஃப் எக்ஸ். அப்ப இது ரெடியூசிபிள் ஆச்சுன்னா இதால ஜெனரேட் ஆகிற ஐடியல் மேக்ஸிமல் ஐடியலா இருக்காது. ஸோ இந்த F2ன்றது ஃபீல்டா இருக்காது. F1ம் ஃபீல்டு கிடையாது, F2ம் ஃபீல்டு கிடையாது. அப்ப அது எந்த ஆப்ஷனு, ஆப்ஷன் டி. நெய்தர் F1 ஆர் F2 இஸ் ஃபீல்டு. ஸோ இங்க ஆப்ஷன் டி தான் கரெக்ட். இது பார்ட் பி கொஸ்டின். ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்க தப்பு. ஓகே, அடுத்தது இதே போல இன்னொரு ப்ராப்ளம். இங்க பாருங்க, வேற 2 பாலினாமியல்ஸால ஜெனரேட் ஆகுது. x² பிளஸ் 1. இந்த I2ன்ற பாலினாமியல், I2ன்ற ஐடியல் வந்து இந்த ஒரு பாலினாமியல் ஜெனரேட் ஆகுது. x³ மைனஸ் x² பிளஸ் x மைனஸ் 1 இதால ஜெனரேட் ஆகுது. இப்ப இந்த கோஷன் ரிங்ஸ் வந்து ஃபீல்டா இல்லையான்றது ஒரு கேள்வி. இங்க பாருங்க, எக்ஸ்ட்ரா வந்து இன்டெக்ரல் டொமைனான்னு கேட்டிருக்காங்க. எவ்ரி ஃபீல்ட் இஸ் இன்டெக்ரல் டொமைன்ற ரிசல்ட்டை ஞாபகப்படுத்திக்கோங்க. எவ்ரி ஃபீல்ட் இஸ் an இன்டெக்ரல் டொமைன். ஆனா கான்வர்ஸ் வந்து நீட் நாட் பி ட்ரூ. எப்ப அது ட்ரூவா இருக்கும்னா, நம்மளோட இன்டெக்ரல் டொமைன் ஃபைனைட்டா இருந்ததுன்னா ஃபீல்டா இருக்கும். எவ்ரி ஃபைனைட் இன்டெக்ரல் டொமைன் இஸ் ஃபீல்டுன்னு ஒரு ரிசல்ட் பார்த்துருப்போம். சரி, இப்போ இதை பார்ப்போமே. இப்ப இது ஃபீல்டா இல்லையான்னு சொல்றதுக்கு என்ன சொல்லணும், இந்த கீழே இருக்க அண்டர்லைங் பாலினாமியல்ஸ் வந்து, இந்த கீழே இருக்க இந்த ஐடியல்ஸ் வந்து இர்ரெடியூசிபிளா இல்லையான்றதை தான் சொல்லணும். எப்படி சொல்லலாம், ஒரு நிமிஷம் யோசிங்க. இப்போ என்ன சொல்லலாம், இங்க பாருங்க x² பிளஸ் 1 இந்த ஒரு பாலினாமியல் இருக்குல்ல, I1 ஜெனரேட் பண்ற இந்த பாலினாமியல், இதோட ரூட்ஸ் நமக்கு தெரியும். I அண்ட் மைனஸ் I தான் வந்து இதோட ரூட்ஸ். இப்ப இதோட ரூட்ஸ் வந்து கியூல இல்லை. ஸோ I1 வந்து மேக்ஸிமல் ஐடியலா இருக்காது. சின்ஸ் x² பிளஸ் 1 தான் வந்து இர்ரெடியூசிபிள் பாலினாமியல் q ஆஃப் எக்ஸ்ன்றனால
இந்த ஐ வந்து இங்க வந்து மேக்ஸிமல் ஐடியலா இருக்காது. ஸோ I1 வந்து ஃபீல்டா இருக்காது. வாட் அபவுட் I2? I2 வந்து மேக்ஸிமல் ஐடியலா? ஸோ அத சொல்றதுக்கு இந்த பாலினாமியல பாருங்களேன். இங்க ஃபர்ஸ்ட் டெர்ம்ல இருந்து x ஸ்கொயர காமனா எடுத்தீங்கன்னா x மைனஸ் 1 பிளஸ் x மைனஸ் 1 வரும். ஸோ x ஸ்கொயர் பிளஸ் 1 இன்டூ x மைனஸ் 1 எழுதலாம் இந்த பாலினாமியல. ஸோ அப்ப இது ரெடியூசிபிள் ஆகுது. இதுவும் இர்ரெடியூசிபிள் பாலினாமியல் இல்ல. அப்ப இதனால ஜெனரேட் ஆகிற அந்த ஐடியலும் வந்து ஓ சாரி, இங்கே பாருங்களேன், இது வந்து இர்ரெடியூசிபிள் பாலினாமியல் தான். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்னுன்றது இர்ரெடியூசிபிள் பாலினாமியல், ரெடியூஸ் பண்ணி எழுத முடியல. ஸோ அப்போ அதனால ஜெனரேட் ஆகிற ஐடியல் வந்து மேக்ஸிமல் ஐடியல். ஸோ R1 இஸ் ஃபீல்டிங்க. ஆனால் இங்கே பாருங்க, இது வந்து ரெடியூசிபிள் ஆகுது. ரெடியூசிபிள் ஆகுறனால இதனால ஜெனரேட் ஆகிற அந்த ஐடியல் I2 வந்து மேக்ஸிமல் ஐடியல் கிடையாது. ஸோ R2 இஸ் நாட் ஃபீல்டு. R1 வந்து ஃபீல்டுன்னு வருது, R2 இஸ் நாட் ஃபீல்டு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட், ஆப்ஷன் B is not correct. ஆப்ஷன் C பத்தி என்ன சொல்லலாம்? R1 is an integral domain. கரெக்ட் தானே? R1 வந்து ஃபீல்டுன்னு நம்ம சொல்லிட்டோம் ஆல்ரெடி. சரி, நான் டிக் பண்ணும்போது தப்பா டிக் பண்ணிட்டேன். நமக்கு என்ன சொல்லியிருக்கோம்? R1 is field but R2 is not field. ஸோ ஆப்ஷன் B is correct, ஆப்ஷன் A is wrong. பாருங்க, ஆப்ஷன் Cக்கு என்ன சொல்லலாம்? R1 வந்து ஃபீல்டுன்றனால every field is integral domain. ஸோ R1 is an integral domain. R2 வந்து நாட் ஃபீல்டுன்னு சொல்லியிருக்கோம். R2 இஸ் நாட் இன்டெக்ரல் டொமைன் நம்ம சொல்லலாமா, இல்லை அது இன்டெக்ரல் டொமைனா இருக்குமான்றது தெரியாது. டைரக்டா அப்படி சொல்லிட முடியாது. அப்ப இது இன்டெக்ரல் டொமைன் சொல்லணும், என்ன சொல்லணும்? I2 வந்து பிரைம் ஐடியல்னு சொன்னா போதும். நமக்கு என்ன தெரியும்? R over I இஸ் இன்டெக்ரல் டொமைன் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் I இஸ் பிரைம் ஐடியல். ஓகே, பிரைம் ஐடியல்னா என்ன? அதுக்கான டெஃபினேஷன் I இஸ் பிரைம் இஃப் the product வந்து ஐல இருக்குன்னா this implies either I belongs to A belongs to I or B belongs to I ன்னு இருக்கும். இதான பிரைம் ஐடியலுக்கான டெஃபினேஷன். இது நடந்ததுன்னா இந்த ஐயை வந்து நம்ம பிரைம் ஐடியல்னு சொல்லுவோம். அப்ப இந்த R2 வந்து இந்த I2 வந்து பிரைம் ஐடியல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம்னா R2 இஸ் நாட் இன்டெக்ரல் டொமைன் சொல்லிடலாம். ஸோ அப்போ இங்க பாருங்களேன், இங்க என்ன அப்சர்வ் பண்ணலாம்னா I2ன்றது என்ன? இட் இஸ் ஐடியல் ஜெனரேட்டட் பை this polynomial x cube minus x square plus x minus 1. நம்மளுக்கு என்ன தெரியும் ஆல்ரெடி? இது ஈக்குவல் டு x square plus 1 into x minus 1. இதோட ப்ராடக்ட் தான் இந்த x cube minus x square plus x minus 1ன்றது. இந்த ஐடியலுக்குள்ள இந்த எலமெண்ட் இருக்கும், அதனால இந்த ப்ராடக்ட் ஈக்குவல் டு இந்த எலமெண்ட்ன்றனால இந்த ப்ராடக்ட் பிலாங்ஸ் டு I2. ஆனா இந்த பாலினாமியலோ இல்லை இந்த பாலினாமியலோ I2ல இருக்காது. ஏன்னா I2 வந்து இந்த ஒரு பாலினாமியல ஜெனரேட் ஆகுறதுனால இதுல இருக்க மினிமம் டிகிரி இருக்க பாலினாமியல் இருக்க சின்ன பாலினாமியலோட டிகிரியே வந்து 3 தான் இருக்கும். ஓகேங்களா? அதை விட குறைஞ்ச டிகிரி இருக்க ஒரு பாலினாமியல் I2க்குள்ள இருக்க முடியாது. அப்ப இங்க பாருங்க, இதோட டிகிரி 2, இதோட டிகிரி 1. அதனால இந்த பாலினாமியல்ஸ் வந்து I2ல இருக்காது. ஆனா இதோட ப்ராடக்ட் வந்து I2ல இருக்கு. ஸோ இது பிரைம் ஐடியலுக்கான டெஃபினேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஸோ I2ன்றது வந்து பிரைம் ஐடியலா இருக்காது. அது பிரைம் ஐடியலா இல்லாதனால R2 வந்து இன்டெக்ரல் டொமைனா இருக்காது. ஸோ இந்த ஆப்ஷன் இஸ் ரைட். R1 இஸ் அன் இன்டெக்ரல் டொமைன் பட் R2 இஸ் நாட் அன் இன்டெக்ரல் டொமைன். ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்டா இருக்கு. ஆப்ஷன் டி பாருங்க, R1 அண்ட் R2 ஆர் நாட் இன்டெக்ரல் டொமைன். நமக்கு ஆல்ரெடி தெரியும் R1 இஸ் அன் இன்டெக்ரல் டொமைன் சொல்லிட்டு. இப்போ இந்த ஆப்ஷனும் தப்பு. இங்க R1 வந்து நாட் இன்டெக்ரல் டொமைன் சொல்றதுனால இந்த ஆப்ஷன் டி வந்து தப்பு. ஓகே ஓகே, இந்த 6 ப்ராப்ளம் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். இதில் எதுவும் சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.